சடனாக நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணுதால ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அவங்க காடை வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுங்கிற பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து சோம்புத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து நல்லா தக்காளி கொலையை வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடையை அது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். காடையிலேருந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுருந்துச்சு. இது கூடவே வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சிக்கன் காடெல்லாம் செய்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காயில் பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் வச்சு அரைச்சிருந்தேன். இது நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்காக தான் செஞ்சுருந்தோம். ஹஸ்பண்டுக்கு இட்லி கூட சாப்பிட தான் பிடிக்கும். எனக்கு தோசை கூட சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.